அர்த்தநாரீஸ்வரர் நல்ல ஒரு தரிசனங்க. உள்ளே நான் கோயிலுக்குள்ளெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலை, வீடியோ கவர் பண்ணல. ஏன்னா சாமிக்குன்னு நான் எப்பவும் ஒரு மரியாதை கொடுப்பேன். அந்த மாதிரி தான். முன்னாடி பார்த்தீங்கன்னா முருகனுடைய ஒரு கோபுரம் இருக்கும், ராஜகோபுரம் இருக்கும். உள்ளே போனீங்கன்னா முருகனுடைய சன்னதி வரும். அப்படியே முருகனுடைய சன்னதியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா, ரைட் சைடு எடுத்து உள்ளே போனீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் இருப்பார். அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கொஞ்சம் வெளியே வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா மலை தெரியுதுங்களா? இந்த மலைக்கு மேலே விநாயகர் இருக்கார். ஆக்சுவலி வந்து இங்கே ஒரு இது இடத்துக்கு ஏன் போகிறாங்கன்னா, விநாயகர் தரிசனம் பண்ணும் ஒரு லொக்கேஷனுக்காண்டியும் அந்த இடத்துக்கு போவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லைங்க. இந்த கோயிலில் உள்ள ஒரு ஐயர் வர மக்களுக்கு அந்த முகம் சுளிக்காமல் நல்லபடியாக அந்த சிவனுடைய ரூபத்தை விளக்கி சொல்கிறாரு. பரவாயில்ல. இப்படி இருந்தால் நிறைய மக்களுக்கு வந்து அது கேட்க ஆர்வம் இருக்கும். அந்த குருக்கள் மேலே கொஞ்சம் மரியாதை இருக்கும். பரவாயில்ல. ஒரு அம்மா 20 ரூபா காசு கொடுத்துட்டு தீர்த்தம் கேட்டாங்க. தீர்த்தம் கொடுக்க காசுலாம் வேணாமா, இங்கே சும்மா எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயர் காசு வாங்கலை. அதுக்கு பதிலாக அந்த தீர்த்தத்தை கொடுத்தாரு. பரவாயில்ல. இது மாதிரி குருக்கள் இருக்கிறனால சில கோயில்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பு இருக்குங்க மக்கள் மனசில். பரவாயில்லைங்க. நல்ல ஒரு தரிசனம். அப்படியே அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே மேலே நான் அந்த லொக்கேட் பாயிண்ட்டுக்கு போகிறேன். பாருங்க, அந்த காலத்தில் படிக்கட்டு மாதிரி செதுக்கியிருக்காங்க. அப்படியே வரிசையாக படிக்கட்டு மாதிரி செதுக்கிறவங்க. இங்கே பாருங்கள், கல்வெட்டுகள். அதாவது இந்த கல்வெட்டுகள் பார்த்தா நம்ம காலத்து கல்வெட்டு மாதிரி தான் தெரியுது. நம்ம ஆளுங்க வரைஞ்சது தான். இந்த குழி வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து குழியாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஆளுங்க செதுக்க வாய்ப்பு கிடையாது. இது வந்து பாருங்கள், ஒரு படிக்கட்டு மாதிரி அமைச்சிருக்காங்க. நல்ல ஒரு வியூ, சூப்பரான வியூ. இந்த சைடு போனீங்கன்னா பஸ் வர பாதை. இந்த மலைக்கு பஸ்ஸுன்னு தனியாக ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஏன் பார்த்தீங்கன்னா அந்த வியூ அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே திருச்செங்கோடு வியூ. அழகாக ஒரு லொக்கேஷன் நல்லா இருக்குது.